காலை வணக்கம். கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே, என் தேவனால் கூடாதது, கூடாதது ஒன்றுமில்லையே, என் தேவனால் கூடாதது, கூடாதது ஒன்றுமில்லையே. ஆமாங்க, வேதத்துல நம்ம இந்த சம்பவத்தை வாசிக்கிறோம். ஒரு முறை ஏசப்பா 5 அப்போ 2 மீனை ஆசிர்வதித்து 5000 பேருக்கு மேலானவர்களை போஷித்தாரு. இன்னொரு முறை 7 அப்போ சில சிறு மீன்களையும் கொண்டு 4000 பேருக்கும் மேலானவர்களை போஷித்தாரு. ஆனா இந்த 2 அற்புதங்களையும் சீஷர்கள் பார்த்திருந்தும் ஒரு முறை அவர்களிடத்தில் அப்பம் குறைவுபட்டிருக்கிறது நினைச்சு அவங்க கவலைப்படுறாங்க. இதை அறிந்து கொண்ட ஏசப்பா அவங்கள பார்த்து கேட்கிறாரு, 5 அப்போ 2 மீனை கொண்டு 5000 பேருக்கு மேலானவர்களை போஷித்தேனே, 7 அப்பம் சில சிறு மீன்களை கொண்டு 4000 பேருக்கு மேலானவர்களை போஷித்தேனே, ஆனா அதை பத்தி நினைக்காம சிந்திக்காம இப்படி கவலைப்படுறீங்களேன்னு அவங்களுடைய அவிசுவாச குறைவை நினைத்து அவர் ரொம்ப வேதனைப்பட்டாருங்க. ஆமாங்க, நம்முடைய வாழ்க்கையிலும் ஏசப்பா நிறைய அற்புதங்களை செய்திருக்கிறாரு. அவருடைய கரங்கள்ல இருந்து நிறைய நன்மைகளை நம்ம பெற்றுக்கொண்டு இருக்கிறோம். அப்படி இருந்தும் இப்போ நம்ம கடந்து போகிற இந்த கடினமான பாதை, இப்போ நம்ம ஃபேஸ் பண்ணி கொண்டு இருக்கிற இந்த ப்ராப்ளம், இப்போ நம்ம ஃபேஸ் பண்ணி கொண்டு இருக்கிற இந்த சேலஞ்சஸ் நினைத்து கவலையோட இருக்கோம்ல, நம்மளை பார்த்து தான் ஆண்டவர் கேட்கிறாரு, எத்தனையோ அற்புதங்களையும் நன்மைகளையும் உங்க வாழ்க்கையில செய்தனா இந்த பிரச்சனையும் இந்த சேலஞ்சஸையும் மாற்ற மாட்டேனா, அதை மேற்கொண்டு ஜெயம் எடுக்க உங்களுக்கு உதவி செய்ய மாட்டேனா, என்னால செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? Is anything too hard for me? தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமே இல்லைங்க. நம்ம பெருசா நினைக்கிற நம்முடைய பிரச்சனைகள் சேலஞ்சஸை காட்டிலும் நாம் ஆராதிக்கிற தேவன் மகா பெரியவர் என்பதை நாம் மறந்து போக வேண்டாங்க. இந்த காலை வேளையில நம்முடைய இருதயத்துல கை வைத்து, ஏசப்பா எங்களுடைய அவிசுவாச குறைவை எங்களுக்கு மன்னிங்க ஆண்டவரே, நாங்கள் கடந்து போகிற இந்த கடினமான பாதையிலும் கர்த்தர் நீர் எங்களோடு கூட இருக்கிறீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் அப்பா. இந்த பிரச்சனைகளையும் சேலஞ்சஸையும் மேற்கொண்டு நாங்கள் ஜெயம் எடுக்க கர்த்தர் நீர் எங்களுக்கு உதவி செய்வீர் என்று நாங்கள் நம்புகிறோம் என்று சொல்லுவோம். கர்த்தர் நம் வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வாருங்க. கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாமா? எங்கள் பரிசுத்த பரலோக பிதாவே, உம்மை துதிக்கிறோம் அப்பா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இதோ இந்த காலை வேளையிலுமாய் தகப்பனே, எங்களுடைய அவிசுவாச குறைவை மன்னிங்கப்பான்னு ஆண்டவரை உம்மை நோக்கி பார்க்கிற உம்முடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் நீர் மனம் இறங்கும்படியாய் செபிக்கிறேன். ஆமாப்பா, எங்களுடைய அவிசுவாச குறைவை எங்களுக்கு மன்னிங்க ஆண்டவரே. உம்மாலே கூடாத காரியம் ஒன்றும் இல்லை என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் தகப்பனே. எங்க வாழ்க்கையில நீங்க எத்தனையோ அற்புதங்களை செய்திருக்கிறீங்க அப்பா. உங்களுடைய கரத்திலிருந்து நாங்கள் எத்தனையோ நன்மைகளை பெற்றுக்கொண்டு இருக்கிறோம் தகப்பனே. அப்பா, இப்பொழுதும் நாங்கள் கடந்து போகிற இந்த கடினமான பாதையை ஆண்டவரே கர்த்தர் நீர் மாற்ற வல்லவராய் இருக்கிறீர். இந்த பிரச்சனைகளையும் சேலஞ்சஸையும் ஓவர் கம் பண்ணி ஜெயம் எடுக்க கர்த்தர் நீர் எங்களுக்கு உதவி செய்வீர் என்று நாங்கள் நம்புகிறோம் சுவாமி, விசுவாசிக்கிறோம். நீர் செய்ய போகிற பெரிய காரியங்களுக்காக நன்றி, துதி, கன, மகிமை யாவும் உமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே கெஞ்சி மன்றாடுகிறோம் பிதாவே, ஆமேன். இந்த நாள் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான நாளாய் இருப்பதாக. ஆமேன்.